ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം സപ്തമസ്കന്ധം 7வது സ്കന്ധത്തിലെ അഥ മംഗളകരമായിരിക്കற ദ്വിതീയോ അധ്യായ 2வது அத்தியாயம். சூரிய சந்திர வம்சங்களையாக்கும் இங்கே வியாச பகவான் வர்ணிக்கிறார். ஜனமேஜய மகாராஜா வியாச பகவான் கிட்ட சூரிய சந்திர வம்ச வர்ணனையை சொல்லுங்கோம் அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கிறார். அப்படி இந்த ஜனமேஜயனோடு அந்த கேள்வியோடு கூடிட்டு இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுறது. அதனால ஜனமேஜய உவாச்ச 1வது ஸ்லோகம். மம ஆக்யாஹி மமாக்யாஹி மகாபாகா ராஜ்ஞாம் வம்சம் சவிஸ்தரம் சூர்யான்வய பிரசூதானா தர்மஜானம் விசேஷதா. சிரஷ்டராயிருக்கிறவரே வியாச பகவானே, இந்த ராஜாக்களோடு வம்சத்தை சம்பந்திச்சு பிரத்யேகமா சூரிய வம்சத்துல ஜனிச்ச தர்மிஷ்டர்களான ராஜாக்களோடு வம்சத்தை டீட்டெயில் ஆயிட்டு எனக்கு சொல்லி தருங்களே. வியாச பகவான் சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறார். அதனால வியாச உவாச்ச 2வது ஸ்லோகம். ஸ்ருணு பாரத வக்ஷ்யாமி ரவிவம்சஸ்ய விஸ்தரம் யதா ஸ்ருதம் மயா பூர்வம் நாரதாத் ரிஷி சத்தமாத். நாரதாத் ரிஷி சத்தமாத். பரத வம்சத்துல உத்பவிச்சவரே அப்படின்னு ஜனமேஜயனை வியாச பகவான் கூப்பிடுறார். அதாக்கும் இங்க பாரதா பரீட்சித் மகாராஜாவோடு புத்திரனாக்குமே ஜனமேஜயன். இப்போ பரத வம்சத்துல ஜனிச்ச ஜனமேஜயா மகர்ஷி சிருஷ்டனான நாரத மகர்ஷியிலேந்து நான் கேள்விப்பட்ட மாதிரி அந்த சூரிய வம்சத்தை சம்பந்திச்சு நான் உங்களுக்கு டீட்டெயில் ஆகிட்டு சொல்லித்தரேன். ഇതൊന്നും ഞാൻ ഉണ്ടാക്കി ചൊല്ലறതല്ല, ഇതെല്ലാം എനിക്ക് നാരദർ ചൊല്ലി തന്നതാക്കും. அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 3வது ஸ்லோகம். ஏகதா நாரத ஸ்ரீமான் சரஸ்வத்யாஸ்தடே சுபே ஆஜகாமாஸ்ரமே புண்ணியே விஜரன் ஸ்வேச்சயா முனி. ஒருக்கா நாரத மகர்ஷி அவரோடு விருப்பப்படி சஞ்சாரம் பண்றதுக்கு நடுவில் ரொம்ப ரொம்ப புனிதமா இருக்கிற சரஸ்வதி நதியோட தீரத்தில் இருக்கிற என்னோடு புண்ணிய ஆசிரமத்துக்கு வந்தார். வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்லிட்டு இருக்கார், நாரத மகர்ஷி ஒருக்கா என்னோட ஆசிரமத்துக்கு வந்தார். 4வது ஸ்லோகம். பிரணம்ய சிரசா பாதௌ தஸ்யாக்ரே சம்ஸ்திதஸ்ததா ததஸ்தஸ்யாசனம் தத்வா கிருதார்ஹணமதாதராத். அந்த நாரத மகர்ஷியோடு பாதங்களை நான் நமஸ்காரம் பண்ணினேன், உட்காரத்துக்கு இருப்பிடம் கொடுத்தேன், ரொம்ப ரெஸ்பெக்டோடு கூடிட்டு பூஜை பண்ணிட்டு முன்னால நின்னேன் பவ்யமாயிட்டு. 5வது ஸ்லோகம். விதிவத் பூஜயித்வா தம் உக்தவான் வஜனம் து இதம். விதிவத் பூஜயித்வா தமுக்தவான் வஜனம் த்விதம் பாவிதோஹம் முனி ஸ்ரேஷ்டா பூஜ்யஸ்ய ஆகமனேன வை. பூஜ்யஸ்யாகமனேன வை. விதிபடி இருக்கிற பூஜைகள் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட நான் இப்படி கேட்டேன், சிரேஷ்டனான முனி, எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணுற உங்களோடு வருகையினால
என்னோடு இந்த ஆசிரமம் புனிதமடைஞ்சது, நானும் புனிதமாயிட்டேன், தூய்மையாயிட்டேன். ஆறாவது ஸ்லோகம். கதாம் கதய சர்வஜ்ஞா ராஜ்ஞாம் சரித சம்யுதாம் ராஜானோ யே சமாக்யாதா சப்தமேஸ்மின் மனோகுலே. സർവജ്ഞാനിയാണവരെ, ഏഴാவது മന്വന്തര കുലത്തിലെ ഫേമസ് ആன ராஜாக்களோடு அதிசிரஷ்டமா இருக்கிற கதைகளை நன்னா டீட்டெயில் ஆகிட்டு சொல்லி தருங்களே. இப்ப നമ്മൾ இருக்கிறது ഏഴാவது മന്വന്തരത്തിലേക്കും, வைவஸ்வத மன்வந்தரம். இந்த வைவஸ்வத மன்வந்தரத்தோடு அதிபதியாக்கும் வைவஸ்வத மனு. வைவஸ்வத மனுவோடு குலத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ராஜாக்களோடு ரொம்ப ரொம்ப சூப்பரான கதைகள் எல்லாம் சொல்லித்தாருங்கோம் அப்படின்னாக்கும் வியாச பகவான் நாரத மகர்ஷிட்ட கேட்டது. ஏழாவது ஸ்லோகம். தேஷாமுல்பத்திரதுலா சரிதம் பரமால்புதம் ஸ்ரோதுகாமோஸ்மியஹம் பிரம்மன் சூரியவம்சஸ்ய விஸ்தரம். அவளோடு ஜனனம் ரொம்ப ரொம்ப மகத்தரமானதாக்கும். சரிதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் உண்டாக்குறதாக்கும். அதனால பிரம்மஜானியா இருக்கிற நாரதா, சூரிய வம்சத்தோட கதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கு. எட்டாவது ஸ்லோகம். சமாக்யாஹி முனி ஸ்ரேஷ்டா சமாசவ்யாசபூர்வகம் இதி பிருஷ்டோ மயா ராஜன் நாரத பரமார்த்தவித். முனிஸ்ரேஷ்டா நாரதா, நன்னா டீட்டெயில் ஆயிட்டு ஷார்ட் ஆயிட்டு அந்த கதையை வர்ணிச்சு தருங்க. எனக்கு சொன்னா புரியற மாதிரி இருக்கணும், நன்னா டீட்டெயிலா இருக்கணும், ஆனா ஷார்ட்டா இருக்கணும். இப்படி சொன்னோன்னு சர்வஜானியா இருக்கிற நாரதர் அப்போது என்கிட்ட இப்படி பதில் சொன்னார் அப்படின்னு வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு சொல்றார். நான் என்னோட தேவைய நாரதர்கிட்ட சொன்னேன், அதுக்கு அவரு இப்படி பதில் சொன்னார். ஒன்பதாவது ஸ்லோகம். அதுல முதல் லைன் அப்படிங்கிறது வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கிறதும், ரெண்டாவது லைன் நாரத மகர்ஷி அவரோடு வார்த்தைகளால சொல்றதுமாக்கும். உவாஜ பிரஹசன் பிரீதா சமாபாஷ்யமுதான்வயம். குஷியாயிட்டு சிரிச்சுண்டு ஆனந்தத்தோடு கூடிட்டு அந்த வம்சத்தை சம்பந்திச்சு நாரத மகர்ஷி சொன்னார் அப்படின்னு ஜனமேஜயனுக்கு வியாச பகவான் சொன்னார். அதுக்கப்புறமா நாரத மகர்ஷி சொல்றதாயிட்டே இங்க சொல்லப்படுறது. அதனால நாரத உவாச்ச. ஒன்பதாவது ஸ்லோகத்துல ரெண்டாவது லைன். ஸ்ருணு சத்யவதி சூனோ ராஜ்ஞாம் வம்சமனுத்தமம். சத்யவதி புத்ரா வியாசா, உத்தமமான அந்த ராஜவம்சத்தை சொல்லறேன்னு கேட்டுக்கோ. பத்தாவது ஸ்லோகம். பாவனம் கர்ண சுகதம் தர்மஜானாதிவேர்யுதம் பிரம்மா பூர்வம் ஜகத்கர்த்தா
நாபி பங்கஜ சம்பவா. காதுக்கு இன்பமானதாக்கும் அந்த கதை. தர்மஞானிகள் எல்லாம் அதை ஸ்வீகரிச்சிருக்கா அந்த கதையை. பவித்திரமாயிருக்கிற புனிதமாயிருக்கிற கதையாக்கும் இது. ஜகல் சிருஷ்டாவாயிருக்கிற பிரம்மா முன்னால பகவான் ஸ்ரீஹரியோடு அந்த நாபியில இருக்கிற தாமரப்பூவிலேந்து உத்பவிச்சவராக்கும். 11வது ஸ்லோகம். விஷ்ணோரிதி புராணேஷு பிரசித்த பரிகீர்த்திதா சர்வஜ்ஞா சர்வகர்த்தாசோ ஸ்வயம்பூ சர்வசக்திமான். விஷ்ணுவோடு நாபியில இருக்கிற தாமரப்பூவிலேந்தாக்கும் பிரம்மாவோடு உத்பவம் அப்படின்னு புராணங்களில புகழ்த்தி பாடறா. சர்வஞானியா இருக்கிற பிரம்மா, சிருஷ்டிகர்த்தாவா இருக்கிற பிரம்மா ஸ்வயம்பூவாக்கும். அவரு சுயமா உண்டானதாக்கும். ரொம்ப ரொம்ப சக்தியாக்கும் அவருக்கு உள்ளது. 12வது ஸ்லோகம். தபஸ்தப்த்வா ச விஸ்வாத்மா வர்ஷாணாமயுதம் புரா சிருஷ்டிகாம சிவாம் தியாத்வா பிராப்ய சக்தி மனுத்தமாம். இந்த பிரபஞ்சத்தோடு ஆத்மாவாயிருக்கிற பிரம்மா முன்னால சிருஷ்டி நிர்வகிக்கணும் அப்படிங்கிற ஆக்ரகத்தோடு கூடிட்டு பரமசிவனை தியானிச்சுண்டு 10,000 வருஷங்கள் தபசு செஞ்சார். എന്നിട്ട് ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமான சக்தி அவருக்கு கிடைச்சது. அதனால 13வது ஸ்லோகம். புத்ரானுல்பாதயாமாசா மானசான் சுபலட்சணான் மரீஜி பிரதிதஸ்தேஷாம் அபவத் சிருஷ்டி கர்மணி. சுபலட்சணங்களோடு கூடின மானச புத்திரர்களை அவருக்கு சிருஷ்டிக்கிறதுக்கு சாதிச்சது. அதுல மரீஜி சிருஷ்டி கர்மத்துல ஃபேமஸ் ஆயிட்டு பவிச்சார். 14வது ஸ்லோகம். தஸ்ய புத்ரோதி விக்யாதா கஷ்யப சர்வசம்மதா த்ரயோதசைவ தஸ்யாசன் பாரியாதச்ச சுதாகிலா. அவரோடு புத்திரனான கஷ்யபன், மரீஜி புத்திரனான கஷ்யபன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவராக்கும். தட்ச புத்திரிகளான 13 மனைவிகளாக்கும் கஷ்யப பிரஜாபதிக்கு உள்ளது. 15வது ஸ்லோகம். தேவா சர்வே சமுல்பன்னா தைத்யா யச்சாஸ்ச பன்னகா பசவ பட்சிணச்சைவா தஸ்மாத் சிருஷ்டிஸ்து காஷ்யபி. சகல தேவதைகளும் அசுரர்களும் யட்சர்களும் நாகங்களும் மிருகங்களும் பறவைகளும் இந்த கஷ்யப பிரஜாபதியிலேந்து ஜனிச்சவாளாக்கும். அதனால சிருஷ்டி அப்படிங்கிறது காஷ்யபி ஆக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. 16வது ஸ்லோகம். தேவனாம் பிரதித சூர்யோ விவஸ்வான் நாம தஸ்யதோ தஸ்ய புத்திர சவிக்யாதோ வைவஸ்வதமனோர் நிருபா. தேவர்களில ஃபேமஸ் ஆனவராக்கும் சூரியன். விவஸ்வான் அப்படின்னாக்கும் சூரியனோட பேரு. ஜனமேஜய ராஜாவே அவரோட புத்திரனாக்கும் புகழ் பெற்ற வைவஸ்வத மனு. அந்த வைவஸ்வத மனுவோடு காலகட்டத்திலேயாக்கும் நம்ம இப்ப இருக்கோம். ஏழாவது மனுவான வைவஸ்வத மனுவோடு இந்த மனுவோடு குலத்தில ஃபேமஸ் ஆன ராஜாக்களோடு சிரேஷ்டமான கதையை வர்ணிச்சு தாருங்கோன்னாக்குமே ஜனமேஜயன் சொன்னது வியாச பகவான் கிட்ட. அப்படியாக்குமானா வைவஸ்வத மனுவோடு இந்த காலகட்டத்திலேயாக்குமே இந்த கதை வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு வர்ணிச்சு கொடுக்கிறார். அதையாக்குமே இங்க பார்க்கிறோம். தேவர்களில ஃபேமஸ் ஆனவராக்கும் சூரியன், சூரியனோடு பேராக்கும் விவஸ்வான். அந்த
விவஸ்வானோடு புத்திரனாக்கும் வைவஸ்வதன் அப்படிங்கிற இப்போதைய மனு அப்படின்னு வியாச பகவான் ஜனமேஜயனுக்கு வர்ணிக்கிறார். 17வது ஸ்லோகம். தஸ்ய புத்ரஸ்ததேச்வாகு சூரியவம்ச விவர்தனா நவாபவன் சுதாஸ்தஸ்ய மனோரிச்வாகு பூர்வஜா. சூரிய வம்சத்தை அபிவிருத்திப்படுத்தின இச்வாகு வைவஸ்வத புத்திரனாக்கும். இச்வாகுவோடு சகோதரர்களாயிட்டு 9 புத்திரர்கள் வைவஸ்வத மனுவுக்கு உண்டாச்சு. வைவஸ்வத மனுவுக்கு முதல் புத்திரனாக்கும் இச்வாகு. இச்வாகுவுக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு 9 புத்திரர்கள் கூடியும் வைவஸ்வத மனுவுக்கு உண்டாச்சு. 18வது ஸ்லோகம். தேஷாம் நாமானி ராஜேந்திரா ஸ்ருணுஷ்வைகமனா புனா ஸ்ருணுஷு ஏகமனாஹ புனஹ இஷ்வாகுரதனாபாகோ திருஷ்டர்யாதிரேவஜ. ராஜாவே, அவளோட பேருகளெல்லாம் நான் சொல்லுறேன், கவனமா கேட்டுக்குங்கோ. இஷ்வாகுவுக்கு நாபாகன், திருஷ்டன், ஷர்யாதி இப்படிங்கிற புத்திரர்களும். 19வது ஸ்லோகம். நரிஷ்யந்தஸ்ததா பிராம்சுர்நிருகோ திருஷ்டஸ்ச சப்தமா கருஷஸ்ச பிருஷத்ரஸ்ச நவைதே மானவா ஸ்பிருதா. நரிஷ்யந்தன், பிராம்சு, நிருகன் இப்படிங்கிற புத்திரர்களும், 7வதாயிட்டு திருஷ்டன் அப்படிங்கிற புத்திரனும், 8வதாயிட்டு கருஷன் அப்படிங்கிற புத்திரனும், 9வதாயிட்டு பிருஷத்ரன் அப்படிங்கிற புத்திரனும், இப்படியாக 9 சகோதரர்கள் உண்டாச்சு. இவ எல்லாரும் வைவஸ்வத மனுவோடு புத்திரர்களாக்கும். 20வது ஸ்லோகம். இச்வாகுஸ்து மனோபுத்ர பிரதம சமஜாயத தஸ்ய புத்ரஷதம் ஜாசீத் ஜேஷ்டோ விகுட்சிராத்மவான். இச்வாகு ஆகட்டும் மனுவுக்குண்டான முதல் புத்திரனாக்கும். இச்வாகுவுக்கு 100 புத்திரர்கள் உண்டானா அதுல பெரிய புத்திரன் ஆத்மவானான விகுட்சி ஆக்கும். விகுட்சி அப்படிங்கிற புத்திரனாக்கும் மூத்த புத்திரன் இச்வாகுவோடு.